19வது வசனத்தை வாசித்து ஜெபித்து தியானிப்போமாக. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 14ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக் கடவோம். ஜெபமாக. பரலோகத்திலே வாசம் செய்கின்ற எங்கள் பரம தகப்பனே, உங்களுடைய ஜீவ வார்த்தைகளுக்காக உங்களை துதிக்கின்றோம், சோத்திரிக்கின்றோம். தேவரே, இந்த நாளிலுமாக நீங்கள் பேசுங்கள். நாங்கள் கேட்டு 30, 60, 100 என்றும் கனிகளை கொடுக்கத்தக்க விதமாகவும் பக்தி விருத்திக்கு ஏதுவானவற்றை நாம் தேடவும் நாடவும் இந்த நாளிலே உமது வார்த்தைகளுக்கூடாக எங்களோடு பேசும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கின்றோம். பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் வாசித்த ரோமர் 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளை நாடக் கடவோம். சமானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக் கடவோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகின்ற இந்த வசனத்தில் இருந்து நாம் பக்தி விருத்திக்கு ஏதுவானவற்றை நாட வேண்டும், தேட வேண்டும் என்ற தலைப்பிலே நாம் தியானிப்போமாக. நேற்றைய தினத்திலே நாங்கள் தியானித்தது போல் இன்றும் நாட வேண்டிய தேட வேண்டிய காரியங்களை நாம் தியானிப்போமாக. ஆக பக்தி விருத்தியை நாட வேண்டும், தேட வேண்டும். பக்தி விருத்திக்கு ஏதுவாக சகலமும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். பக்தி விருத்திக்கு ஏதுவானவற்றை நாம் நாட வேண்டும், தேட வேண்டும் என்பது கர்த்தருடைய கட்டளையாக, கற்பனையாக இருக்கின்றது. பக்தி விருத்தியை உண்டாக்கத்தக்கவர்களை நாடக் கடவோம். மற்றவர்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கத்தக்க பிரயோஜனமானவற்றை தேடக் கடவோம். சகலமும் பக்தி விருத்திக்கு எதுவாய் செய்யப்பட கடவது என்று அப்போஸ்தலனாகிய பவுலுக்கூடாக தேவன் திருவிழம் பெற்றுகின்றார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் 24ஆம் வசனங்களின்படி பக்தி விருத்தியை உண்டாக்கத்தக்கதை நாம் தேட வேண்டும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கின்றதை பார்க்கிறோம். சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவது என்று 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எங்களுடைய நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பக்தி விருத்திக்கு ஏதுவானவற்றை தேட வேண்டும், நாட வேண்டும், செய்ய வேண்டும். எங்களுடைய சுய பக்திக்கு விருத்திக்கு ஏதுவானவற்றையும் நாம் தேட வேண்டும், நாட வேண்டும், செய்ய வேண்டும். முதலாவது நாங்கள் பக்தி உள்ளவர்களா இருந்தால்தான், தேவனிடத்திலே பக்தி உள்ள இருந்தால்தான் மற்றவர்களை பக்தி விருத்திக்கு ஏதுவாக எங்களாலே வழிநடத்த முடியும். அவளுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்க காரியங்களை சிந்தித்து நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடுகின்ற போது எல்லாவற்றையும் அனுபவிக்க தனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லுகின்றார். ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. ஏன் என்று சொன்னால் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. அவை தனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கத்தக்க காரியத்தை அவர் தேடுவதை பார்க்கின்றோம். அதே வேளையில் பிறனுடைய பிரயோஜனத்தை தேடுவதனாலும் அவளுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்க வேண்டும் என்று அவர் விரும்புவதனாலே, அதாவது பிறருக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்க தனக்கு பிறருக்கு, ஆக நாம் எங்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கத்தக்க காரியங்களை நாம் செய்ய வேண்டும். எல்லாம் நமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது. அவை நாங்கள் எங்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கத்தக்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு உதவி செய்யத்தக்கவற்றை நாமும் நாட வேண்டும், தேட வேண்டும். அதே வேளையிலே மற்றவர்களுக்கு பக்தி விருத்திக்கு பிரயோசனமானவற்றை நாம் தேட வேண்டும். 1 கொரிந்தியர் 10 அப்போஸ்தலனாகிய பவுல் மறுபடியும் 32, 33ஆம் வசனங்கள் சொல்லுகை, நான் என் சுய பிரயோசனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்களுக்கு இடரலை உண்டாக்காதபடிக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவானவற்றை செய்வதாக குறிப்பிடுகின்றார். தேவனுடைய சபைக்கு மட்டுமில்ல, சபைக்கு வெளியேற்கின்ற யூதருக்கும் கிரேக்கருக்கும் கூட இடரலான வாழ்க்கை வாழக்கூடாது என்று அவர் எண்ணுவதற்கு காரணம், தனது பக்தி விருத்தியை அவளுக்கு வெளிப்படுத்தி காட்டுவது மட்டுமல்ல, அவர்களுக்கும் பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்க காரியத்தை தான் செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றார். அந்த எண்ணத்தினாலே அவர் பக்தி விருத்திக்கு ஏதுவானவற்றை நாடுகின்றார், தேடுகின்றார். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே,
விசுவாசிகள் என்று எங்களை நாம் கருதுவோமாயிருந்தால் ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் சீடர்கள், அவருடைய பிள்ளைகள், ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் என்று அவர் பரிசுத்தாவினாலே ஆளப்படுகின்றவர்கள் என்று நாம் எண்ணிக்கொள்வோமாயிருந்தால் நாம் சகலத்தையும் பக்தி விருத்திக்கு எதுவாக செய்ய வேண்டும். விசுவாசிகள் சகலத்தையும் பக்தி விருத்திக்காக செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பவுல் சொல்கின்றார், சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். நாங்கள் எங்களுடைய பக்தி விருத்திக்காக சகலத்தையும் நாங்கள் செய்கின்றோமா? எங்களுடைய குடும்ப அங்கத்துடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நாங்கள் சிந்தித்து செயல்படுகின்றோமா? திருச்சபையினருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நாங்கள் சிந்தித்து செயல்படுகின்றோமா? பவுலுக்கு அந்த சிந்தனை இருந்ததுனால என்ன சொல்லுகின்றார்? சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். அப்போ அவர் பக்தி விருத்திக்கு ஏதுவானவற்றையே மற்றவர்களுக்கு உண்டாக்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சையினால் பக்தி விருத்திக்கு ஏதுவானவற்றை செய்ய நாடுகின்றார், முயற்சிக்கின்றார், தன்னை அர்ப்பணிக்கின்றார். வேற்றுமையான உபதேசங்கள், தவறான உபதேசங்கள், தர்க்கங்கள், கட்டுக்கதைகள், வம்ச வரலாறுகள் பக்தி விருத்திக்கு உதவியாக இருக்காது என்று அவர் கருதினதினாலே தீமோத்தேயுவுக்கு ஆலோசனை சொல்லுகின்றார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே வேற்றுமையான உபதேசங்களை விட்டுவிடு, வேற்றுமையான உபதேசங்களை போயாதபடிக்கு விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராத தர்க்கங்களை எல்லாம், கட்டுக்கதைகள் எல்லாம், வம்ச வரலாறுகள் எல்லாம் கவனியாதே, கவனிக்க கூடாது என்று மற்றவர்களை கட்டளையிட்டு பேசு, போதி என்று சொல்லுகின்றார். அது கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, திருச்சபையிலே உள்ளவர்கள், விசுவாசிகள் வேற்றுமையான உபதேசங்களுக்கு, பரிசுத்த வேதாமத்துக்கு எதிரான உபதேசங்களுக்கு செவி கொடுக்க கூடாது, தவறான உபதேசங்களுக்கு செவி கொடுக்க கூடாது, வேத வார்த்தைகளை, சத்தியங்களை நிமித்தமாக தர்க்கிக்க கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது. இன்னுமாய் ஆவியானவர் சொன்னார், தேவன் வெளிப்படுத்தினார் என்று வேதத்தில் சொல்லாதவற்றை, வேதத்தில் இல்லாதவற்றை ஒரு கதையாக கட்டி சொல்கின்ற அந்த கட்டுக்கதைகளை, இயற்றி சொல்கின்ற கதைகளுக்கு செவியோடாதபடி இருக்க வேண்டும். இல்லை இல்லை இல்லை, இது எங்களுடைய பாரம்பரியம், இது எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய வம்சமாக நாங்கள் செய்து கொண்ட வரலாற்று ரீதியாக செய்து கொண்ட காரியங்கள் என்று சொல்லி எந்த காரியத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. பரிசுத்த வேதாமத்தில் பரிசுத்த ஆவியினால் தேவ மனுஷர்கள் எழுதி கொடுத்த வேத வார்த்தைகளின்படி நாம் சிந்தித்து பேசி செயல்படுகின்ற போது ஒருவருக்கு நாங்கள் பக்தி வித்தியை உண்டாக்குகின்றவர்களாக இருப்போம் என்பானவர்களே. எவைகள் எங்களுக்கு பக்தி வித்தியை உண்டாக்கும், எவைகள் மற்றவர்களுக்கு பக்தி வித்தியை உண்டாக்கும் என்று உங்களுடைய நான் பயந்து கொள்ள பிரியப்படுகின்றேன். எவைகள் எங்களுக்கு பக்தி வித்தியை உண்டாக்காத காரியங்கள் என்று சொல்லுவதை பார்க்கிலும், எவைகள் பக்தி விருத்தியை நமக்கு உண்டாக்கும், பக்தி விருத்தியை உண்டாக்கத்தக்கவைகளை நாம் தேட வேண்டும், நாட வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வேதாமத்தின் வெளிச்சத்திலே நான் உங்களோட பயந்து கொள்கின்ற போது தேவனுடைய வார்த்தைகள், அப்பதான் நீங்கள் தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கடைசி காலத்தை குறித்து குறிப்பிடுகின்ற அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரத்திலே அவர் சபையினரை யாரிடத்தில் ஒப்புக் கொடுக்கின்றார் என்று சொன்னால், தேவனுக்கும் அவருடைய கிருபை உள்ள வசனத்துக்கும் அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றார், சபையினரை, விசுவாசிகளை. எதற்காக? பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்படவும். சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்கள் சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கின்ற தேவனுக்கும் அவருடைய கிருபை உள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். எங்களை முழுமையாக கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும், எங்களை முழுமையாக கர்த்தருடைய வசனத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதான் கிருபை உள்ள வசனங்களா இருக்கிறது. தேவ வார்த்தைகளை வாசியுங்கள், தியானிங்கள். அது நமக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும், பக்தி விருத்திலே நம்மை வளர்க்கும், உற்சாகப்படுத்தும். அது மட்டுமல்ல, நாங்கள் பேசுகின்ற எங்களுடைய வார்த்தைகள் தேவ வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டிருக்குமா இருந்தால், நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகளும் மற்றவர்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கும். தேவனுடைய வார்த்தைகளின்படி நாம் சிந்தித்து பேசுகின்றவனா இருந்தால் கேட்கின்றவர்களுக்கு அது பக்தி விருத்தியை உண்டாக்கும். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கின்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று எபேசு 4ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாய்ந்து புறப்பட வேண்டாம். அப்ப எந்த வார்த்தைகள்? கேட்கின்றவர்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கத்தக்க நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். அப்ப கேட்கின்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும். விசுவாச வாழ்க்கையில அவர் உற்சாகப்படுவார்கள். தேவனுடைய பிள்ளைகளுடைய விசுவாசிகளுடைய அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும். 1 Corinthians 8ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்ற போது சொல்லுகின்றார், 1வது வசனத்திலே, அறிவு இருமாப்பை உண்டாக்கும். எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் வளர்ந்தவன், முதிர்ச்சி உள்ளவன் என்று எண்ணுவமா இருந்தால் அது இருமாப்பு. எல்லாம் தெரியும் என்ற அந்த எண்ணத்தினாலே நாம் பெருமைப்படுகின்றவளா இருந்தால் அது எங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையின் வீழ்ச்சியை கொண்டு வருவதாயிருக்கும். அன்பு பக்தி விருத்தி உண்டாக்கும். அன்பாக பழகுங்கள், அன்பாக பேசுங்கள், அன்பாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்கள், அன்புள்ள இருங்கள், ஊக்கமாய் ஒருவரிலே அன்பு செய்யுங்கள், சகோதர சிநேகிதம் மாயமற்றா இருப்பதாக. அப்படிப்பட்ட அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஒரு அழகான வசனம் இருக்கிறது. இறுதி பகுதியிலே, அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குவதற்கு ஏதுவாக சபையினர் நடந்து கொள்ள வேண்டும் என்று. அன்பினாலே சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கு ஏதுவாக. அன்பின் அடையாளம் என்ன? நாம் தேவனுடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நாம் அவருடைய கற்பனைப்படி நடப்பதே அன்பு. அவை கற்பனைப்படி நடக்கின்றதான் அன்பு. கற்பனைப்படி நடப்பதினாலே, அன்புள்ள இருப்பதினாலே நாம் அனைவருக்கும் பக்தி விருத்தி உண்டாக்கின்றவர்களாய் இருப்போம். அது மட்டுமல்ல, ஒருவருக்கு பிரியமாக நடப்பது கூட பக்தி விருத்தி உண்டாக்கும். Pleasing others. நம்மிலே ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன் என்று ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே. இந்த ஒவ்வொரு தலைப்பிலும் பெரிதான பிரசங்கம் செய்யலாம். நீங்கள் ஏற்கனவே விசுவாசிகள் இருப்பதனால், விளங்கிக் கொள்ளுகின்ற பக்குவமும் அறிவும் இருப்பதனால் பேசுகின்றேன். பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி நாம் மற்றவர்களுக்கு பிரியமா நடந்து கொள்ள வேண்டும். எங்களை நாம் பலமுள்ள கிறிஸ்தவர்கள் என்று, ஆவியிலே வல்லமை உள்ளவர்கள், அபிஷேகம் உள்ளவர்கள், ஆவியினால் நிறைந்தவர்கள் என்று நாம் கருதினால், நாம் தேவனுடைய ஊழியக்காரர் என்று நாம் கருதினால், எங்களுக்கு பிரியமாக நடக்கின்றதல்ல பொறுப்பு, மற்றவர்களுக்கு பிரியமாக நடக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் அவர் மற்றவர்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கத்தக்கதாக பிரியமாய் நடந்தார். நாம் பலமுள்ளவர்களாக நாம் எங்களை எண்ணிக்கொள்வோமா இருந்தால், நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனர்களுக்கு விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கிறவர்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கத்தக்கதாய் நாங்கள் நடக்க வேண்டும் என்பானவர்களே. எங்களுடைய நற்செய்கைகள் பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஆகவே நற்செய்கைகளை செய்வதற்கு நாட வேண்டும், தேட வேண்டும். ஒருவரை தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் என்று அவர் சொல்லுகின்ற காரியம் என்ன? அந்த 1 Thessalonians 5ஆம் அதிகாரத்திலே, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள், பகலுக்குரிய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். விழிப்புடன் தெளிந்துள்ளாய் இருந்து, விசுவாசத்திலே உறுதியாக இருந்து, ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்திரமாய் இருந்து, ஒருவருக்கு புத்தி சொல்வதற்கூடாக, ஒருவரை தேற்றுவதற்கூடாக, ஒருவரை ஆறுதல்படுத்துவதற்கூடாக, ஒருவரை தாங்குவதற்கூடாக, ஒருவரோடு நீடி சாந்தமாய் இருப்பதற்கூடாக, தீமைக்கு தீமை செய்யாதபடி நன்மைக்கு நன்மை செய்வதற்கூடாக, கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாய் இருப்பதற்கூடாக, மற்றவர்களுக்காக ஜெபிப்பதற்கூடாக, தேவனை சோத்தரிப்பதற்கூடாக ஒருவருக்கு பக்தி விருத்தி உண்டாக்குங்கள் என்று, ஒருவருக்கு பக்தி உண்டாக்கும்படி ஒருவர் காரியத்தையும் செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சபையிலே பொறுப்புள்ளவர்கள், ஊழியம் செய்கின்றவர்கள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள்? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகின்ற, சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். பல பொறுப்புகள் ஊழியக்காரர்களுக்கு உண்டு. அதில் ஒன்று என்ன? சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் ஊழியக்காரர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே சபையிலே ஊழியங்களே பொறுப்பாய் இருக்கின்றவர்கள், வளர்ந்தவர்கள், முதிர்ந்தவர்கள், கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவர்கள்,
பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்க விதமாக தங்களுடைய பொறுப்புகளை ஊழியங்களை செய்ய வேண்டும். சபையினுடைய ஐக்கியம் எபேசியர் 4:16 அன்பினாலே சரீரமாகிய சபையினுடைய அவயவங்கள், அதாவது சரீரம் முழுவதும் கணுக்களினாலே இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டிருக்கிறது போல அன்பினாலே நாம் ஒருவர் ஒருவோடு இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டது எதற்காக? அன்பினாலே ஒவ்வொருவருக்கும் பக்தி விருத்தியை உண்டாக்குவதற்காக, சபையை வளர்ப்பதற்காக. இன்மாய் 1 Corinthians 14 வரங்கள் பக்தி விருத்திக்கு எதுவாக கொடுக்கப்பட்டது. தனக்கே பக்தி விருத்தி உண்டாகும்படியாகவும் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படியாகவும் வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற, பரிசுத்தனுடைய வரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக 1 Corinthians 14 எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நாம் ஜெபித்தாலும் சோஸ்தரித்தாலும் அவைகள் கேட்கின்றவர்களுக்கும் பக்தி விருத்தி உண்டாக்க வேண்டும் என்று 1 Corinthians 14 எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் நன்றாய் சோத்திரம் பண்ணுகின்றீர்கள், ஆகிய மற்றவன் பக்தி விருத்திய அடைய மாட்டானே என்ற பவுல் சொல்லுகின்ற அந்த வசனத்தில் நான் கற்றுக்கொள்கின்ற காரியம் என்ன? விளங்கத்தக்கதாக தெளிவான பேச்சை எங்களுடைய நாவினாலே வசனிப்பதற்கூடாக, அர்த்தமுள்ள சொற்பதங்களை உச்சரிப்பதற்கூடாக நாம் சோஸ்தரிக்கிற போது, ஜெபிக்கிற போது மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும். ஏன்? கேட்டு விளங்கிக் கொள்வார்கள், அர்த்தத்தை புரிந்து கொள்வார்கள். அர்த்தம் விளங்கவில்லை என்று சொன்னால் பக்தி விருத்தி வராது. அன்பானவர்களே, இன்மாய் கர்த்தருடைய வசனத்தை உபதேசிக்கிறதற்கூடாக பக்தி விருத்தியை உண்டாக்குகின்றோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9 அழகான ஆலோசனை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார். பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தோடும் பரிசுத்தாவின் ஆறுதலோடும் நடந்து பெருக வேண்டும் என்று சொல்கின்றார். யூதியா, கலிலேயா, சமரிய நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைய வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தோடு பரிசுத்தாவினுடைய ஆறுதலோடு அந்த பக்தி விருத்தி பெருக வேண்டும் என்று சொல்கின்றார். ஆகவே அன்பானவர்களே, எங்களுக்குள் இருக்கின்ற சமாதானம், ஒருவரோடு இருக்கின்ற சமாதானம், ஒருவருக்கு இருக்கின்ற தேவ பயம், சபைக்கு இருக்கின்ற தேவ பயம், பரிசுத்தாவினால் உண்டாகின்ற ஆறுதல், சமாதானம், இவை அனைத்தும் ஒருவருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவானது. அன்பானவர்களே, இன்னும் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். அவை பக்தி விருத்திக்கு ஏதுவானவற்றை நாடுங்கள், தேடுங்கள். ஜெபமாக. பரலோகத்திலேயே வாசம் செய்கின்ற எங்கள் பரம தகப்பனே, எங்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கத்தக்க நல்ல ஆலோசனைகளை எங்களுக்கு உமது வேத வார்த்தையை நீங்கள் கொடுத்திருப்பதற்காக உம்மை துதிக்கின்றோம், சோத்தரிக்கின்றோம். தேவரீர், நாம் கற்றுக்கொண்ட பிரகாரமாக நாங்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை சிந்திக்கவும் பேசவும், மற்றவர்களுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவானவற்றை நாம் நடைமுறைப்படுத்தவும் எங்களுக்கு பரிசுத்தாவுடைய அனுக்கிரகத்தை தந்து மரண பரிந்தும் வரையிலும் பக்தியிலே விருத்தி அடையத்தக்க விதமாக எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் உள்ள பரம தகப்பனே, ஆமென்.